கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் மீனவர் வலையில் சிக்கிய ராட்சச திமிங்கல சுறாவை கடலுக்குள் விட முயற்சி தீவிரமடைந்துள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், வணக்கம். அதன் எடை எவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது? மேலும் இதை கடலுக்குள் விடும் முயற்சியில் எவ்வளவு பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள்? இது எப்பொழுது வலையில் சிக்கியது? விவரங்களை பதிவு பண்ணுங்க பிரசாத். வணக்கம். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கொச்சிவேலி பகுதியைச் சேர்ந்த பைஜி என்பவர் அந்த பகுதியில் தினந்தோறும் அதிகாலையில் வலை வீசி மீன்பிடிப்பது வழக்கம். வலை வீசி 2 மணி நேரத்திற்கு பிறகு மீன்பிடிப்பார். அவ்வாறு இன்னைக்கும் வழக்கம் போல அந்த வலையை வீசி இருந்தார். திடீரென பார்த்தால் 2 ராட்சச திமிங்கல சுறாக்கள் வலையில் சிக்கி அலையில் கரை ஒதுங்கியது. இந்த 2 திமிங்கல சுறாவில் ஒரு திமிங்கல சுறா அந்த கரையில் இருந்து அடித்துக் கொண்டிருந்த அந்த அலையின் வழியாக திரும்ப கடலுக்குள் சென்றது. ஒரு சுறா வெளியேற முடியாமல் வலைக்குள் சிக்கி இருந்தது. அப்படி அவ்வாறு கரையில் ஒதுங்கிய நிலையில் உடனடியாக மீனவர்கள் இதை கண்டு சம்பந்தப்பட்ட வனத்துறை உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார்கள். விரைந்து சென்ற அதிகாரிகள் அதை கடலில் விட முயற்சித்தாலும் முடியவில்லை. காரணம், அலையினுடைய அளவு குறைவாக காணப்பட்டதால் சிரமம் ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த அலை வழியாக கடலில் திருப்பி விடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.